ஒரு நடிகருக்கு 79 கார் நம்பர் எடுத்து கொடுத்தோம். நாங்க தான் எடுத்து கொடுத்த கார் நம்பரு. அந்த நம்பர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் மிக பிரபலம் அடைஞ்சிட்டாரு அவர். கையெழுத்து வந்து நீங்க முதல்ல எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இப்படி நேரா எழுதக்கூடாது, கீழே சாட்சியும் எழுதக்கூடாது, 5 டிகிரி மேல நோக்கி. அப்படின்னா இப்ப அதான் கையெழுத்து போட்டு கீழே கோடு போடக்கூடாது. நிறைய பேர் கோடு போடுறாங்க, சரிங்களா? கையெழுத்து அந்த நீங்க சொல்ற அந்த கிறுக்கலே லைட்டா மேல வரைக்கும் இருக்குங்க. 2020 விஜய் ஜாதகத்தை விஜய் ஜாதகத்தை போட்டது நான் சொன்னேன். இவருக்கு 51 வயசுல அரசியலுக்கு வருவாரு, திடீர் முன்னேற்றத்தை அடைவாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ஏஎல்பி ஜோதிடர், வாஸ்து நிபுணர் பத்மா மகாலிங்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. 1 2 வந்து லக்கி நம்பர். சில பேர் சொல்லுவாங்க உன் பேர் எழுத்துல வந்து 1 2 இந்த நம்பர்லாம் வந்துச்சுன்னா லக்கி நம்பர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு லக்கி நம்பரே இல்லை, அது ஒரு ஆபத்தான நம்பர், அந்த நம்பரே வரக்கூடாது, நீ எதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானா? நிறைய பேர் 8ன்னா டேஞ்சர்பாங்க, ஆனா சத்தியமா கிடையாது. அது எப்படின்னா நீங்க எல்லா நம்பர் கீழே போகும், 8 போடுங்களா, அது மேல போய் தானே முடியுது. ஆமா, 8 போடும்போது மேல போய் முடியுது. ஒன்னும் இல்ல, ஒரு ஜவுளி கடைக்காரு, பெங்களூர் ஜவுளி கடைக்காரு. அப்ப நான் சொன்னேன் 8 பார்சல் வாங்க, ஒரு பார்சல் 10 சேலை வரும், 8 பார்சல் வாங்க, ஒரு ரேக்ல 8 பார்சல் தான் நீங்க அடுக்கி வைக்கணும், அடுத்த ரேக்ல 8 பார்சல் அடிக்கும், 8 பார்சல் 8ஆம் நம்பர் வர மாதிரி பார்சல் அடிக்குவீங்க அப்படின்னு அந்த ஜவுளி கடைக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த 8 நான் என்னைக்கு அடுக்க ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து என்னுடைய பிசினஸ் growth ஆகுது. 8ங்கிற நம்பர் மிகப்பெரிய நம்பர், நல்ல நம்பர், அஷ்டலட்சுமி. அது தாத்தா சொல்லுவாரு அடிக்கடி, அஷ்டலட்சுமி 8. 8ங்கிறது வந்து தப்பு கிடையாது, கரெக்டான நம்பர், நல்ல நம்பரு அப்படிங்கிற. அது மாதிரி யாரு வேணாலும் ஒருத்தர் இல்லைங்க, ஒரு பையனோட பேர் 8ஆம் நம்பர் வருது, அந்த 8ஆம் நம்பர்ல உள்ள பையன் தான் அந்த குடும்பத்தையே கட்டி காக்குறான். டெய்லி 40 பேருக்கு வீட்டுல சமையல் நடக்குது. இப்ப அந்த 40 பேர் சாப்பிடுறான்னா அந்த பையன் அந்த அளவு growth பண்ணணும்ல, அது தொழில்ல. அந்த பையனுக்கு 8ஆம் நம்பர் வருது பேரு, அவன் தான் அந்த குடும்பத்தையே கட்டி காமிக்கிறான். நீங்க எத்தனை பேர் வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நானும் ஒரு 2000 3000 பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன். 8ஆம் நம்பர் எந்த பையனுக்கு வருது, எந்த பிள்ளைக்கு வருதோ அந்த புள்ள தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கும். ஸோ இப்போ வந்து அந்த 8ஆம் நம்பரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கேட்குறேன். ஸோ சொன்னீங்க மேலே போய் முடிகிறதா 8ஆம் நம்பர்னு சொன்னீங்க. ஒரு வேளை என் பேரோ என் நம்பரோ எதுலேயும் வந்து 8 வரல, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு 8 வேணுமா இல்ல வரலையான்னு கேக்குறீங்க? வரவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு. சக்ஸஸ் வேணும்னா ஒன்றும் இல்லை, அதான் முன்னமே சொன்ன மாதிரி தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல 2 5 8 11 பணபரஸ்தானம், அதுல உள்ள நம்பர் எடுத்து வச்சு நம்ம இயக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில வந்துட்டு இந்த வயசுல தான் நீ வந்து முன்னேறுவ, இந்த வயசு வந்தாதான் உன் வாழ்க்கையில வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாச்சும் வயசு வந்தாதான் இவங்க எல்லாம் முன்னேற இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா இதுல? சூப்பர் கேள்வி கேட்டீங்க. நானே இதை சொல்லலாம்னு நினைச்சேன். 2020ல நான் கிளாஸ் நடத்தினேன், ஜோதிட கிளாஸ். அப்ப விஜய் ஜாதகத்தை போட்டது நான் சொன்னேன், இவருக்கு 51 வயசுல இவர் திடீர் முன்னேற்றத்துக்கு வருவாரு அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பா அப்ப 2020 அவர் அரசியலுக்கு வரல, அரசியலுக்கு வருவாரு, திடீர் முன்னேற்றத்தை அடைவாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு என்னோட வாட்ஸ்அப் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு கூட கேட்டிருக்காங்க, விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி 2020லயே நான் சொல்லிட்டேன், விஜய் அரசியலுக்கு வருவாரு, அவருடைய 51வது வயசுல அவர் மிக பிரபலம் ஆவாரு. அது மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் 51 பிரபலமாகும், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும். 54 பிரபலமாகும். புரியுதுங்களா? வயசு இந்த மாதிரி வயசு. ஒருத்தர் 30 வயசுல ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன், உங்களுக்கு 32 வயசுலதான் அமையன்னு சொல்றேன். அப்ப அவருக்கு கோவம் வருது, இன்னும் எனக்கு 30 இப்பவே 32 வயசுல அமையன்னு சொல்றீங்களே, இன்னும் 2 வருஷம் ஆகுமானா 32ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இப்ப லட்சுமிங்கிறவ யாரு? அவருடைய மனைவி. அப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் கேட்கறேன், ஆல்ரெடி ஒருத்தர் சக்சஸா தானே இருக்காரு, அவர் ஒரு டாப்ல இருக்காரு. ஸோ அந்த சக்சஸ் வந்து பேரோ, இப்போ நீங்க வயசோ சொன்னீங்க 51 வயசுல தான் அவர் டாப்ல இருக்காரு, ஆல்ரெடி அவர் டாப்ல தான் சினிமா துறையில இருந்தாரு, அப்புறம் எப்படி அந்த 51 வயசு வந்தானே தான் பிரபலம் ஆவாரு அப்படின்னு சொல்லி நீங்க கணிச்சு சொன்னீங்க? கண்டிப்பா அருமையான கேள்வி. எப்படின்னா 51 வயசுல உங்களுக்கு சினிஃபீல்ட்ல இருக்கிறது காட்டில அரசியல், இது 2ல எது பெருசு நீங்களே சொல்லுங்க? 2ல எது பெருசு? அரசியல்ல பிரபலம் ஆயிருவாரு, அரசியலுக்கு வருவாரு, பிளஸ் 51 வயசுல பிரபலம் ஆவாரு. அப்ப நிறைய மக்களோட கேள்வி இப்ப கமெண்ட்ல என்னவா இருக்குன்னா, இதுக்கடுத்து என்னவா நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு இருக்கும். சோ அத இதுல சொல்ல மாட்டோம்ப்பா. சோ இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்க வயசு அதுமே ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நம்பர். இதன் மூலமா நான் ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். ஒரு நடிகருக்கு
அவர் பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. 79 கார் நம்பர் எடுத்து கொடுத்தோம். நாங்க தான் எடுத்து கொடுத்த கார் நம்பரு. அந்த நம்பர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் மிக பிரபலம் அடைஞ்சிட்டாரு அவர். அவரு இருந்த இடமே தெரியாம இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரும் பெரிய குடும்பம் தான். அவர் வீட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 50 to 70 பேர் டெய்லி சாப்பிடுறாங்க. அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படியே சாப்பிடுறாங்க. அவர் வந்து மிக பிரபலம் அடைஞ்சிட்டாரு இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம். ஓ! ஓகே. ஸோ இது வந்து இப்ப நம்பரா நம்ம வயசும் நம்பருமே வந்துட்டு ஈஸியா வந்து பொருந்தக்கூடியது தான். அப்போ ஒரு பெயர் இருக்கும்ல, அப்ப அந்த பெயர் எப்படி என் வாழ்க்கைய மாத்துது அப்படின்னு சொல்றீங்க? அருமை அருமை சூப்பர் கேள்வி. எப்படின்னா இப்ப எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவர் திருப்பூர்ல இருந்து வந்து பார்க்க வந்தாரு ஜாதகம். அப்புறம் வந்து அவர் வந்து எஸ் கணேசன் இருந்துச்சு. ஒரு ஜி மட்டும்தான் மாத்தி கொடுத்தேன் கூட. நியூமராலஜி படி. ஓகே. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல மேம், இல்ல மேம். நீங்க சொல்லுங்க. எஸ் கணேசன் வந்தாரு. ஒரு ஜி மட்டும் அவருக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் தொழில் நல்லா இருக்குதுன்னு அவரே சொன்னாரு கூப்பிட்டு. அவர் மூலமா நிறைய ஜாதகங்கள் பார்க்க வந்தாங்க நியூமராலஜி படி. ஓகே மேம். ஸோ பொதுவா வந்து நேம் மாற்றம் அப்படிங்கிறது நெறைய பேர் சொல்றது சின்ன வயசுல பிறந்தோனே ஒரு பேர் வச்சிரும். அதான் நம்ம வாழ்க்கையில ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா நம்ம ஜாதகத்தையும் நம்ம பிறந்த தேதியும் வச்சு பார்க்குறோம். ஸோ அந்த டைம்லங்கும்போது என் வாழ்க்கை ஒரு விஷயம் நடக்கவே இல்ல அப்படின்னா என் பேரை மாத்துறது என்ன சாத்தியமாகுது அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்கல்ல. உண்மையா அது சாத்தியமாகுதா? எத்தனை பேருக்கு கெஜெட்லயே பேர் மாத்தி கொடுத்துருக்கு. +2 படிக்கிற பொண்ணு ஒரு பொண்ணுமா, அவ வந்து +2 முடிச்சுட்டு திரும்பியும் எழுதி டாக்டருக்கு போகணும்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல அது. எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க பேர் மாத்தி கொடுத்தோம். பேர் வந்து அவங்க தாத்தா பேரை கூட ஆட் பண்ணி கெஜெட்லயே மாத்தியாச்சு. ஓகே. மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா படிச்சு முடிச்சு ஃபாரின் போயிருச்சு. இந்த ம். பொண்ணு படிச்சதே பெரிய காலேஜில் தான் படிச்சது. படிச்சு முடிச்சு அதுலேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி அது வரைக்கும் அது வந்து படிக்க மாட்டேன் போக மாட்டேன் வீட்டில் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தது. விருப்பமில்லாத படிச்சுட்டு இருந்துச்சு. விருப்பம் இல்லாமல் பேர் மாற்றத்துக்கு பின்னாடி நல்லா படிச்சு அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த காலேஜ்லேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி ஃபாரின் போயிருச்சு. ஓகே. நிறைய விஷயங்கள் நிறைய அதை இதெல்லாம் நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே மேம். ஸோ இப்ப காமனா ஒரு கேள்வி கேட்போம். என்னன்னா, நீங்க சொன்னீங்க பேர் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஏதோ ஒரு விஷயத்த நம்புறவங்க பண்றாங்க. ஆனா என் பேர் வந்துட்டு எல்லா இதுலயும் ஒரு ஒரு டாப்பா நான் இருக்கேன். என் பேர் தான் எனக்கு அடையாளமே இருக்கு. ஆனா என் பேர் மூலியமா எனக்கு வந்து ராசியே இல்ல அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. அந்த டைம் நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம் என்ன பண்ண முடியும்? கூட ஆட் பண்ணிக்கலாமா? பேர் ராசியில நீங்க நினைச்சீங்கன்னா ம். நீங்க வந்து கெஜெட்ல உங்களுக்கு வயசு ஆயிருச்சு. இப்போ என்ன மாதிரிலாம் 40 வயசு 50 வயசு இருக்கு. எனக்கு 63 ஆச்சு அது வேற. 40 வயசு 50 வயசுக்கு மேல கெஜெட்ல பேர் மாத்த தேவையில்லை. அப்ப உங்களுக்கு நான் பேர் மாத்தி கொடுத்தேன்னா நீங்க ஒரு டைரி போட்டு டெய்லி 108 தடவை எழுதலாம். அப்படி எழுதும்போது டெய்லி எழுதுனா 45 நாள் 108 தடவை எழுதுனீங்கனாலே அது இந்த வைப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ வைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுறது வந்து ஈஸியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஸோ அப்ப வந்து பெயர் அப்படிங்கிறது நம்ம கையெழுத்த பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நம்ம என்ன பேரோ அது கையெழுத்தா நம்ம போடப் போறோம். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த இடத்துல கையெழுத்து போட்டாலும் ராசியே இருக்க மாட்டேங்குது. அந்த நேரமே சரியில்ல அப்படிம்பாங்க. அந்த நேரத்துக்கும் கையெழுத்துக்கும் என்ன சம்மந்தம்? அத சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பா. கையெழுத்து வந்து நீங்க முதல்ல எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இப்படி நேரா எழுதக்கூடாது. கீழே சாய்ச்சும் எழுதக்கூடாது. 5 டிகிரி மேல நோக்கி. ம். அப்படின்னா இப்ப 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 இருக்குன்னு வைங்களேன், இது நீங்க காமிச்சாலும் சரி, இந்த 5 டிகிரி இப்படி மேல நோக்கி எழுதணும். ம். இப்படி எழுதணும். கீழே எழுதினாலும் இது அதாவது நம்மளுடைய கையெழுத்து நம்ம கீழே பார்த்து போட்டோம்னா சரிவுன்னு அர்த்தம். சமமா போட்டோம்னா அதே நிலையில தான் நீங்க இருப்பீங்கன்னு அர்த்தம். லைட்டா 5 டிகிரி மேலதுக்கு போட்டீங்கன்னா இதெல்லாம் நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க சொல்ற விஷயம் வந்து நேரா கரெக்ட்டா ஒரே நேர்கோட்டுல எழுதணும். லைட்டா கீழ போகுனாலுமே தப்பா ஆனா நெறைய பேரு கையெழுத்த பார்த்தாவே இப்படி ஒரு கோடு இருந்துச்சுன்னா அவங்க கையெழுத்து இப்படிதான் போகுது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையெழுத்து போயிரும். அதுக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இல்ல அப்படின்னு 5 தோணுது. டிகிரி மேலதுக்கு கையெழுத்து போட்டு ஒரு 10 கையெழுத்து போட்டு பாருங்க நீங்க. ம். ஒண்ணும் இல்ல. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. நான் நகை பேங்க்ல அடகு வச்சுக்கிட்டே இருக்கேன். அது திருப்புறக்கே முடியறது இல்ல அப்படின்னு. பேங்க்ல கையெழுத்து போடும்போது ஒரு 5 டிகிரி மேல தூக்கி கையெழுத்து போட்டு தான் நகை வைப்போம். 5 டிகிரி மேல தூக்கி போட்டு கையெழுத்து போட்டு நீங்க நகை வைங்க. நீங்க கண்டிப்பா 3 மாசம் 4 மாசம் திருப்பிடுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீ சத்தியமான உண்மை என்னன்னா அந்த அம்மா அதே மாதிரி போட்டு நகை அடமானம் வச்சிருந்து 5வது மாசம் திருப்பிடுச்சாமா. இல்லாட்டி வருஷமானா வட்டி தான் கட்டுமாமா. அந்த மாதிரி மேல தூக்கி போடுற கையெழுத்து சக்சஸ் கொடுக்கும். ஓகே. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பத்திரத்துக்கு ஒரு எதுக்குனாலும் பேங்க் போனாலும் எதுக்கா இருந்தாலும் நம்ம ஒரு கையெழுத்து போடுறோம்ல அந்த கையெழுத்து. சரி, கையெழுத்துலயே நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். கையெழுத்து பொறுத்த வரைக்கும் எழுத்தால எழுதுறது, நேர்கோட்டுல எழுதலாம். 5 டிகிரி நீங்க சொன்ன மாதிரி மேல நோக்கி எழுதுறது. எல்லாமே எழுத்தா எழுதும்போது பரவால்ல. இப்ப இருக்கவங்க சைன் வந்து என்ன சைன் போட்டிருக்காங்கன்னு யாருக்கும் புரியாது. ஒரு முட்டை போட்டு கிறுக்கி இப்படி நேரா இப்படி இழுத்து விட்டுறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன மாற்றம் வரும்? அதான் கையெழுத்து போட்டு கீழே கோடு போடக்கூடாது. நிறைய பேர் கோடு போடுறாங்க. சரிங்களா? கையெழுத்து அந்த நீங்க சொல்ற அந்த கிறுக்கலே லைட்டா மேல தூக்கி இருக்குங்க. நீங்க என்ன கிறுக்கு வேணா கிறுக்குங்க. அந்த கிறுக்கலே லைட்டா மேல தூக்கி இருக்குங்க.
நல்ல சக்சஸ் கிடைக்கும், வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ பொதுவா நம்ம எல்லாமே கேட்டு முடிச்சுட்டோம். இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு விஷயம் நடக்க போது, அந்த விஷயத்த நான் மாத்த போறேன் அப்படின்னு. பொதுவா நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குங்கிறது எல்லாத்தோட மைண்ட் செட். சில பேர் சொல்லுவாங்க, விதிய வந்து மதியால வென்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காமனான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பின்னாடி நடக்க போற விஷயத்துக்கு ஒரு மாற்றத்துக்காக தான் என் சைனோ, என் பேரோ, என் நம்பர நான் மாத்த போறேன். அப்புறம் என் ஃபியூச்சர் கணிக்கிற மாரி தானே இது. என் ஃபியூச்சர் கணிச்சா நான் என் வாழ்க்கைய மாத்தலாம்ல. அப்படி ஏதாச்சும் மாத்த ஆமா. முடியுமா? அதாவது விதியை மதியால் வெல்லலாம். எப்படின்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க. எங்க தாத்தாவே சொல்லுவாரு. ஏன்னா எங்க சர்க்கிள்ல 20 பேர் ஜோதிடரு, வாஸ்து ஆலோசகரு. என்ன சொல்லுவாருன்னா, விதியை மதியால் வெல்வது எப்படின்னா, அவங்க பிறந்த திதிய பிடிச்சு மதியால் வெல்வது. அந்த காலத்துல சொல்றாங்க. இப்போ எல்லாமே நியூமராலஜி, நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு எல்லாமே அப்ப இப்ப வீட்ல போடுற சாம்பிராணிகள் கூட விதவிதமான சாம்பிராணி போட்டா அங்க வைப் நல்லா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இப்ப சாம்பிராணி வீடியோவில் என்னோடதுல 1 மில்லியன் போயிருக்குது. அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், அது 1 மில்லியன் போயிருக்குது. அந்த மாதிரி சாம்பிராணியிலிருந்து ஆரம்பிக்குது. நியூமராலஜி, நம்பர்ஸ், கலர்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கு. ஓகே மேம். ஸோ நியூமராலஜி பத்தி ஒரு விஷயம் நெறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நல்லதுமா, நல்லதே நடக்கும்.